வாழ்க வளமுடன் ஐயா. காலையில் சிந்தனை துளியில் நன்மணி ஐயா சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு மனித பிறவிகளுக்கு மறுபிறவி தேவையா அப்படிங்கிறது. அதில் எனக்கு 2 கேள்வி இருக்குங்க. ஒன்று, தம்பதிகள் குழந்தை இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை மனவேதனைப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் பல லட்சங்கள் செலவு பண்ணி எப்படியாவது ஒரு குழந்தையாவது பெற்றுக்கணும் அப்படின்ட்டு பெற்றுக்கிறாங்கய்யா. இது 1வது கேள்வி. 2வது, மருத்துவர்களாகிய நாம் அவங்களுடைய துன்பங்கள் எல்லாம் தாங்க முடியாமல் சரி அவங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணி மருத்துவ உதவி பண்ணி ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்கள குழந்தை பிறக்க வைக்கிறோம். இது கரெக்டாங்கய்யா? அவங்களுடைய வினைப்பதிவு நம்மளுடைய வினைப்பதிவு எப்படி பாதிக்கும்? என்ன செய்யும்? நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஞானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க 2 கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க. அதுல முதல் கேள்வி, குழந்தை இல்லை என்று இங்கு பல தம்பதியர்கள் மிகவும் வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்க்கிறோம். இப்போ பொதுவா குழந்தை இல்லையே அப்படின்னு ஒரு இயக்கமும் வருத்தமும் இருப்பதற்கு காரணம் ஒன்று என்ன சொல்லலாம்னா, அவர்கள் இந்த வாழ்க்கையின் முழுமையான தத்துவ உண்மைகளை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு யாரும் தெரியப்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. அது ஒரு காரணம். அது தெரிந்திருந்தால் இவ்வாறு அவர்கள் வருந்துவதற்கான வாய்ப்பு இருக்காது. இன்னொன்று, அவர்கள் வருந்துவதற்கு காரணம் அவர்களை வருத்திய இந்த சமுதாயம் என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாரும் கேட்குறாங்க, என்ன கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லையா? அப்ப உங்க வீட்டில் என்ன எதுவும் விசேஷம் இல்லையா? இவங்களை கேட்கலனாலும் அவங்க அப்பா அம்மாவை கேட்குறாங்க. இந்த சமுதாயம் இவற்றை இப்படி கேட்டு 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 அவர்களை வருந்த செய்கிறது என்பதுதான் உண்மை. இவர்களுடைய வருத்தத்தை விட அவர்கள் வருந்த செய்வது அதிகம். இன்னொன்று, அவர்களுக்காக இவர்கள் வருந்துவதுதான் இன்று அதிகமாக இருக்கிறது, சமுதாயத்துக்காக. இப்ப நாம நமக்காக வாழ்கிறோமா, சமுதாயத்துக்காக வாழ்கிறோமா என்று ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால், பெரும்பாலானோர் இந்த சமுதாயத்துக்காகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இதை அந்த காலத்திலேயே ஒரு ஆழ்வார், பெற்றேன் பல் பிறவி பிறருக்கே உழைத்தே ஏழையானேன் என்று அவர் ஒரு பாடலை எழுதுகிறார். அதை மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க. பிறருக்கே உழைத்தே ஏழையானேன் அப்படின்னு சொன்னால தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது பிறருக்கு சேவை செய்து பிறருக்கு தொண்டு செய்து நான் ஏழையாகிவிட்டேன், அப்படி அதை அர்த்தம் அல்ல. பிறருக்கே உழைத்தே ஏழையானேன் என்று சொன்னால், இந்த சமுதாயம் இப்படி சொல்லும் அப்படி சொல்லும், சமுதாயம் அப்படி வாழ்கிறது இப்படி வாழ்கிறது, அதை பார்த்து நான் வாழ்கிறேன், அவர்களுக்காக நான் வாழ்கிறேன், அவர்கள் இப்படி சொல்லிவிடுவார்களே என்பதற்காக வாழ்கிறேன், இப்படி நான் வாழ்ந்து 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 என் உயிராற்றலை எல்லாம் இழந்து நான் ஏழையானேன் என்று அந்த ஆழ்வார் எழுதியதாக மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். அதில் ஒரு பகுதி தான் இது. இந்த குழந்தை இல்லையே என்று அந்த வருத்தப்படக்கூடிய அந்த ஒரு நிலை முழுக்க 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 சமுதாயம் அதனுடைய பார்வை. சரி, சமுதாயம் ஏன் அப்படி கேட்கிறது? ஒரு குழந்தையாவது வேண்டுமே என்று கேட்கிறது. இன்னொன்று, வெறும் பெண் குழந்தையாக பிறந்தால் ஒரு ஆம்பளை பிள்ளையாவது வேணுமே அப்படின்னு கேட்குது. எதுக்காக என்று அதை கேட்டோம் என்று சொன்னால், காரியம் செய்வதற்காகவாவது, ஒரு கடைசி காலத்தில் காரியம் செய்வதற்காவது ஒரு குழந்தை வேண்டாமா? அதுவும் ஆண் குழந்தை வேண்டும் என்று. சரி, காரியம் செய்வது என்றால் என்ன என்று இந்த சமுதாயத்துக்கு கேட்டால் தெரிகிறதா? தெரியாது. காரியம் செய்வது என்றால் அது ஒரு சடங்கு என்றுதான் இந்த சமுதாயத்துக்கு தெரியும். காரியம் செய்வது என்றால் என்ன? அந்த தாயோ தந்தையோ இறந்த பிறகு
அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது தாயும் தந்தையும் சேர்ந்து அவர்களுடைய கர்ம வினையை ஜெராக்ஸ் எடுத்து நம்மகிட்ட சஞ்சித கர்மமாக குழந்தையிடம் கொடுத்து விட்டார்கள். இப்போ அவர்களிடம் இருப்பது ஒரிஜினல். இப்ப அவர்கள் மரணிக்கும் போது அந்த ஒரிஜினல் வெளியில் வருது. அந்த ஒரிஜினலை இந்த ஜெராக்ஸ் என்ன பண்ணுது? பெற்றுக்கொள்கிறது. அப்ப இந்த காரியம் செய்வது என்று சொன்னால் அந்த மீதமுள்ள கர்மவினை, இவர் பிறந்த பிறகு அவர் செய்த கர்மவினை, அவற்றையெல்லாம் வாங்கிக் கொள்வதுதான் இந்த சடங்கு என்று. அப்ப இந்த சமுதாயத்துக்கு இந்த கர்மவினையெல்லாம் நாமே கழித்து தூய்மை செய்வது என்பது தெரியவில்லை. இன்னொன்று, அதை கொடுப்பதற்கு குழந்தை வேண்டும். அதை மீதமுள்ளதையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர் அந்த சடங்கு செய்ய வேண்டும். அப்படி என்று சொன்னால் இங்கு மனிதர்கள் கர்மவினை குட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், இதை வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், இது பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த சமுதாயம் நினைக்கிறது என்றுதானே அர்த்தம். வேதாத்திரிய தத்துவம் புரியாதவரை நாமும் அப்படித்தான் இருந்தோம். வேதாத்திரிய தத்துவம் எவ்வளவு விளக்கி இருக்கிறது. இந்த கருத்தை இன்னும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மகரிஷி அவர்களது இறப்புக்கு பின் உயிரின் நிலை, பிறப்புக்கு முன் உயிரின் நிலை என்ற தத்துவம் அற்புதமாக இதை விளக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இந்த சமுதாயத்துக்கு இந்த வாழ்வின் நோக்கம் என்ன, இந்த மனிதனாக வந்ததன் நோக்கம் என்ன என்ற இந்த சிந்தனையை உணர்ந்து கொண்டால் இந்த கேள்வி கேட்கவே அங்க மனசு வராது, அந்த கேள்வி கேட்பதற்கான இடம் இருக்காது. ஆக இப்படித்தான் மனம் வருந்துகிறார்கள். அதற்காக ஒரு குழந்தையாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமே, எப்படியாவது ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று கோயில் கோயிலாக போகிறாங்க. இப்போ எல்லாம் என்னாச்சு? மருத்துவமாக செல்லுகிறார்கள். சரி, இப்போ நம்ம இன்றைய சிந்தனையில் கர்மவினை இல்லை என்று சொன்னால் குழந்தை இருக்காது என்று சொல்லிவிட்டோம். மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், கர்மவினை இல்லை என்று சொன்னால் குழந்தை பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை, குழந்தை இருக்காது. ஆனால் குழந்தை இல்லாதவர்களெல்லாம் கர்மவினை கழிந்தவர்கள் என்று நினைத்து கொள்ளாதீர்கள் என்று சொல்வார். அதே உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சில குறைபாடுகளினாலும் குழந்தை இல்லாமல் இருக்கலாம். அது உடலின் உடைய குறைபாடு. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை மருத்துவம் செய்து சரி செய்து கொள்ள வேண்டும். அதை மருத்துவம் செய்து சரி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஐயா கேட்கும்போது அதை மருத்துவம் நாம் செய்து அதை சரி செய்கிறோம் என்று சொல்கிறார். இதில் 2 வகை உண்டு. இயற்கையாக அந்த மருத்துவம் செய்து அதனுடைய இயல்பு நிலையில் அந்த குழந்தை பேரை உருவாக்குவது என்பது இந்த இயற்கை சார்ந்த மருத்துவங்கள். விஞ்ஞான மருத்துவம் அல்லாத மற்ற மருத்துவங்கள் அனைத்தும், இப்போ ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, அக்குபஞ்சர், இந்த மாதிரியான மருத்துவங்கள் எல்லாமே இயற்கையாக அதில் இருக்கக்கூடிய தடையை நீக்கி அந்த குழந்தை பெயரை கொடுக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு தொண்டு, நல்ல சேவைதான். இந்த மருத்துவர்களுக்கு இந்த சேவை ஒரு நல்ல சேவைதான். ஆனால் அந்த ஒரு இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி இயற்கையாக அந்த மருத்துவம் செய்து அதை சரி செய்யக்கூடிய மருத்துவரிடம் வருவாரா என்று கேட்டால், அது வர வேண்டும் என்று சொன்னால் அங்கு அவர்களுடைய கர்ம வினை சற்று குறைவாக இருந்தால்தான் வருவார்கள். கர்மவினையினுடைய அளவு அதிகமாக திணிவாக இருந்தால் அவர்கள் இங்கு வருவதை விட அவர் விஞ்ஞான மருத்துவத்துக்குத்தான் சென்று விடுவார்கள். இந்த மாற்று மருத்துவத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னாலே ஏதாவது ஒரு புண்ணியம் செய்து கர்மவினை குறைந்திருந்தால்தான் இந்த மருத்துவத்துக்கு மக்கள் வர முடியும். அதற்கும் ஒரு கொடுப்பனை, அதைதான் கொடுப்பனை என்று சொல்வார்கள். அப்ப அது வேண்டும், அப்பொழுதுதான் அங்கு வர முடியும். அப்ப அந்த அளவில் வருகிறார்கள் என்று சொன்னால், இயற்கை சார்ந்த மருத்துவத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஓரளவுக்கு அந்த கர்ம வினையை குறைத்திருக்கிறார்கள். இறைநிலை அவர்களுக்கு இந்த இயற்கை சார்ந்த மருத்துவத்தை கை காட்டும். இதை நான் என் வாழ்க்கையில் உணர்ந்தவன். மன்றத்துக்கு வந்து இந்த தொண்டு ஈகையில் ஈடுபட்ட பிறகு என்னுடைய ஆஸ்மா சரி செய்வதற்கு இறைவன் இந்த மாற்று மருத்துவத்தை கை காண்பித்தான்.
முதல் மருத்துவம் ஹோமியோபதி, இரண்டாவது அக்குபஞ்சர். இது ரெண்டுல நான் பூரண குணமாக மாறினேன். அந்த கை காட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நாம் புண்ணியம் செய்து சேவை செய்து அதை அந்த கர்ம வினையினுடைய அழுத்தத்தை குறைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அது அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? விஞ்ஞான மருத்துவத்துக்கு சென்று விடுவார்கள். இப்போ இந்த இடத்துல இன்னொரு சிந்தனையும் ஐயாவுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கர்மவினை இல்லை என்று சொன்னால் குழந்தை பிறக்காது என்று சொல்லுகிறோம் அல்லவா? மகரிஷி ஒரு இடத்துல, இது புத்தகத்துல எல்லாம் இல்லை, பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, கேள்வி பதில் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல அவர் குறிப்பிடுகிறார். சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். என்னன்னு கேட்டா, மிக கடுமையான ஒரு கர்மவினை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடர்த்தியான மிகவும் கடுமையான ஒரு சாபாலைகள், அதாவது நம்ம பாவப்பதிவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதில் சாபப்பதிவெல்லாம் இருக்கும். இது மாதிரி ரொம்ப கடுமையான அந்த கர்மவினை பதிவுகளை ஒரு கர்மயம் தாங்கி இருந்தால் அங்கும் குழந்தை இருக்காது, குழந்தை உருவாகாது என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இப்போ சொல்லும்போது ஒருத்தர் என்ன சொன்னார், உடனே ஒரு உதாரணம் சொன்னார் சாமிகிட்ட. சாமி, அப்படின்னா நீங்கள் நம்ம இந்த ஃப்ளாஸ்கில் சுடுதண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு. சரி, இப்போது ஃப்ளாஸ்க்கு வேலையே செய்யலை அப்படின்னு சொன்னோம்னா அந்த தண்ணி சூடாகவே இருக்காது, ஆறிப்போகும். சரி, ரொம்ப கொதிக்கிற தண்ணியை ஊற்றினோம்னா அந்த ஃப்ளாஸ்க்கு டப்புன்னு வெடிச்சிருதே சாமி, அது மாதிரியா அப்படின்னு கேட்டார். அது உதாரணம். சாமி சிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கடுமையான அந்த கர்மவினை இருந்தாலும் அது அந்த கருவாக உருவெடுக்கும் பொழுது இவ்வாறு உருவெடுத்து உடலை உருவாக்கி இதை கழிப்பதற்கு இவ்வளவு கர்ம வினையை என்னால் கழிப்பதற்கு நான் தயாராக இல்லை என்று அது அது சிதைந்து விடுகிறது. அது அது கருவாக உருவெடுக்கிறதுக்கே அங்கு மறுக்கிறது என்று சொல்வார்கள். அப்படியும் கர்ம வினை என்பது இருக்கிறது. அதனாலும் குழந்தை இருக்காது. இப்போ என்னாச்சுன்னா, அந்த கடுமையான நிலையில் இருக்கக்கூடிய அந்த தம்பதியருக்கு இப்போ எல்லாம் என்னாச்சுன்னா, இந்த கருத்தரிப்பு மையங்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் அங்கே வரக்கூடியதாக இருக்கிறது, அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போ நமது சாதாரண மக்களை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இயற்கை சார்ந்ததிலேயே சரி செய்யக்கூடிய அளவில் இருப்பவர்கள் கூட இந்த சமுதாயத்தின் பேச்சை கேட்டு, சமுதாயம் போகுது, விளம்பரங்கள் கொடுக்கப்படுகிறது, இதை கேட்டு இவர்களும் அங்கே செல்கிறார்கள். அது வேதனையாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. பல ஒரு நிலைகளில் நாம் அதை பார்த்திருக்கிறோம். இவ்வாறு இந்த கருத்தறிவு மையம் என்பதற்கு போய் எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ என்னுடைய பையன் ஹோமியோபதி மருத்துவம் இங்கே வந்திருக்கிறாங்க. அதை பார்க்கும்பொழுது இது சாதாரணமாக சரி செய்யக்கூடியது, இதுக்கு ஏன் அவ்வளவு போய் அத்தனை கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சுலபமாக அது சரி செய்யக்கூடியதும் இருந்தது. இப்போ பாருங்க, நம்மளுடைய கர்மவினை ஓரளவுக்கு குறைந்திருந்தாலும் இயற்கையாக அதை சரி செய்யக்கூடியதாக இருந்தாலும், இப்போ நோய் என்பது கர்மவினை தான். அப்போ இதுக்கு ஒரு தடை என்பதும் ஒரு கர்மவினை தான். அப்போ அதற்கு அது இயற்கையாக சரி செய்ய முடியும்னு இருந்தாலும் பிறர் மன தூண்டுதல்னு மகரிஷி சொல்றாரு பாருங்க. அதன் அடிப்படையிலே இந்த சமுதாயத்தில் அவங்க நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் இங்கே போங்க, இதுக்கு போங்க, நாங்கள் அங்கே தான் போனோம் சரியாச்சு, நான் இங்கே தான் போனோம் சரியாச்சு, இப்போ கேட்டு அதன் அடிப்படையில் அங்கே போய் சிரமப்பட்டுட்டு மீண்டும் இங்கே வருவதையெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இப்போ எப்படியாவது குழந்தை பிறக்க வேண்டும் என்று அந்த கருத்தரிப்பு மையத்தில் குழந்தை பிறக்கிறதே, அது அதை பிறக்க வைப்பதும் அந்த குழந்தை பெற்றுக்கொள்வதும் இதுவே ஒரு கர்மவினை என்றுதான் சொல்கிறேன். ஆனால் இயற்கை சார்ந்து அந்த தடையை நீக்கி அந்த குழந்தை உருவாகுது என்பது அது சேவையாக தொண்டாக இருக்கிறது. ஆனால் இந்த செயற்கை கருத்தரிப்பு மையம் என்பது அது கர்ம வினையை கூட்டக்கூடியதாகத்தான் இருக்கும். யாருக்கு? அந்த பெற்றோர்களுக்கும் கர்ம வினையை கூட்டக்கூடியதாகத்தான் இருக்கும். அதை செய்த மருத்துவருக்கும் கர்ம வினை கூட்டக்கூடியதாகத்தான் இருக்கும்.
ஏன் என்று சொன்னால் அப்படி செயற்கை முறையில் குழந்தை பிறந்து அந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் ஒரு நோயாளி குழந்தையாக மருத்துவம் செய்து கொண்டே மருந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடிய குழந்தையாக வளருகிறது. அவ்வளவு கெமிக்கல் போட்டு அவ்வளவு அதனுடைய அந்த உடலை அப்படி உருவாக்குகிறார்கள். அது வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு உடல் நோய் பிரச்சனையோடு இருந்து கொண்டு இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய துன்பம்! இது அது ஒரு கர்ம வினையாகத்தான் மாறும். இப்போ இந்த இடத்துல இப்போ நமக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதாவது குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா இது கர்மவினை இல்லை என்றவர்கள் அவர்கள் அந்த இறை உணர்வோடு ஒடுங்கி நின்று விடலாம். சரி, கர்மவினை இருக்கிறது, கடுமையாக இருக்கிறது என்று சொன்னாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தான தர்மங்களில் ஈடுபட்டு அந்த கர்மவினையினுடைய திணிவை குறைத்தால் அந்த இயற்கை சார்ந்த மருத்துவத்தில் அவர்களுக்கு குழந்தை பேர் நடப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் அவர்கள் செய்து கொள்ள வேண்டியதுதான். அல்லது சாதாரணமாக இது ஒரு ஏதோ ஒரு தடை என்று சொன்னால் அதற்கு இயற்கை சார்ந்த மருத்துவம் எடுத்துக்கொள்வது இப்போ சாதாரணமாக எல்லா நோய்களுக்கும் எடுத்துக்கொள்கிற மாதிரி இதுவும் ஒரு தடை, அவ்வளவுதான். ஆக இந்த குழந்தை இன்மை என்பது இது ஒரு மகரிஷிட்ட கேட்கும்போது குழந்தை இல்லாதவங்க சாமி எப்படி சாமி இருக்கிறது இந்த சமுதாயத்தில் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், அம்மா குழந்தை இல்லைன்னு சொன்னோம்னா நீங்கள் ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருங்க அப்படிம்பார். உங்களுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். என்ன வாய்ப்பை கொடுத்திருக்கிறான்? 2 விதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். ஒன்று, உங்களுடைய கர்மவினையை நீங்களே கழித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அப்ப நீங்களே கழித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த பிறவிலேயே நீங்கள் இறை உணர்வு பெற்று விடுவீர்கள். அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இன்னொன்று என்ன என்று சொன்னால், இப்போ குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு நோ கமிட்மெண்ட், எந்த கமிட்மெண்ட் இல்லை. நீங்கள் என்ன வரலாம், தினந்தோறும் மன்றத்துக்கு வரலாம், தினந்தோறும் தியானம் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் சேவை தொண்டு செய்ய முடியுமோ செய்யலாம். இதெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இதெல்லாம் செய்யும்போது ஒரு மகிழ்ச்சியாக, அந்த ஒரு நிறைவாக, ஆனந்தமாக நீங்கள் அதை சேவை செய்து நீங்கள் ஆனந்தமாக வாழலாமே. எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் நல்லா இருக்கலாமே. ஆனால் இந்த சமுதாயம் என்ன நினைக்குதுன்னா, வயசான காலத்தில் நம்மளை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லையே என்று நினைக்கிறது. நீங்கள் சமுதாயத்துக்கு செய்து பாருங்கள். வயசான காலத்தில் நமக்கு எந்த ஒரு நோயும் வராது, ஆரோக்கியமாக இருந்து நாம் மரணிப்போம். இதுக்கெல்லாம் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். அப்படி இருந்தவர்களெல்லாம் நோய் இல்லாமல் அற்புதமாக ஆரோக்கியமாக இருந்து மரணித்தவர்களை பார்க்கிறோம். அப்போ நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்து தான் நமது அந்த அதாவது எதிர்காலம் அமையப் போகிறது. அப்போ நீங்கள் இந்த அளவில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த எதிர்காலத்தில் நம்மை சமுதாயம் பார்த்து கொள்ளும், அவ்வளவுதான். யாரை நம்பி நாம் இங்கு வாழ்கிறோம் என்று கேட்டால், அதாவது நமது பெற்றோர்களை நம்பி சிறிது காலம் வாழ்கிறோம், சிறிது காலம் என்ன பண்ணுறோம், பிள்ளைகளை நம்பி வாழ்கிறோம். ஆனால் ஒன்றை மறந்து விட்டோமே, என்ன என்று சொன்னால், எல்லோருக்கும் தந்தையாகிய அந்த இறைவனை நம்பி நம்ம வாழ்கிறோமா? அங்கு இறைவனை மறந்து விட்டோமே. அப்ப இறை என்ற இறை சக்தி அந்த நம்பிக்கையில் இருந்தால் அது யார் மூலமாவது நம்மை காப்பாற்றும். அப்ப அப்படி ஹாப்பியா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, ஆனந்தமா இருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இந்த தத்துவம் புரிந்து கொண்டால் மகிழ்ச்சி, ஆனந்தம். ஆனால் இந்த சமுதாயம் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளை கேட்டால் வருத்தமாக இருக்கிறது. இந்த சமுதாயத்துக்கு இதை புரிய வைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த சிந்தனையை நாம் தமிழானந்த யோகத்திலே வெளிப்படுத்தினோம். இப்போ குழந்தையே இல்லை, கடைசி காலத்தில் நாம் நம்மளே பார்த்து கொண்டோம், சமுதாயம் பார்த்து கொண்டது என்று வைத்துக்கொள்வோம். இப்போ முழுமையாக அந்த கர்ம வினையெல்லாம் கழித்து இறை உணர்வு பெறக்கூடிய அளவில் இல்லைன்னு வச்சுக்குவோம். இன்னும் கொஞ்சம் நமக்கு கர்ம வினை பாக்கி இருக்குது. அப்போ நாம் மரணித்து விட்டால் அப்போ அதனுடைய கர்ம வினையினுடைய நிலை என்ன என்று ஒரு கேள்வி வரும். இது ஏன்னா இந்த பதிலை கேட்டவுடன் அந்த கேள்வி தோன்றும். அதாவது அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அதுவும் இயற்கை அது சரியாகத்தான் வைத்திருக்கிறது. என்ன என்று சொன்னால், இப்போ நமது குழந்தைகள் என்பது நாம கொடுத்த ஜெராக்ஸ். இப்போ இந்த இயற்கை அறிவு பேரறிவானது. அது என்ன பண்ணோம்னா, இந்த நியரஸ்ட்
அந்த ஜெராக்ஸ்லேயே நியரஸ்ட்டு ஜெராக்ஸ் எது என்று பார்க்கும். அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம எதை கொடுத்தோம்? நம்ம அப்பா அம்மாட்ட இருந்து வந்த கர்ம வினையை நம்ம கர்மையோடு சேர்த்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தோம். இப்போ நம்ம அப்பா அம்மாட்ட இருந்து நமக்கு வந்த கர்ம வினையும் நம்மளுடைய அண்ணன் தம்பிகளிடம் இருக்கக்கூடிய கர்ம வினையும் ஒன்று தானே. அதை அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருப்பார்கள் அல்லவா? அப்போ அந்த சிமிலாரிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா, அண்ணன் தம்பிகளினுடைய குழந்தைகளிடம் இந்த சிமிலாரிட்டி இருக்கும். அதனால் அந்த குழந்தை இல்லாதவர்கள் மரணித்து விட்டால் அந்த ஆன்மா எங்கே போகும் என்றால், அண்ணன் பிள்ளைகள் தம்பி பிள்ளைகள் இங்கு யாராவது ஒருவரிடம் அது சென்று இணைந்து விடும். அதனால தான் அப்படி குழந்தை இல்லாதவங்க இணைஞ்சா அண்ணன் பையன் தம்பி பையன் யாராவது ஒருவன் அந்த கர்ம காரியங்களை எல்லாம் செய்து கொள்கிறான் என்பது நமது நாட்டில் வழக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அவ்வாறு அந்த கர்ம காரியங்களை செய்பவனுக்கு இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த வீடு கொஞ்சம் சொத்து ஏதாவது இருந்தால் அந்த பையனுக்கு கொடுத்துட்றாங்க. ஏன்? இவர்கள் சேர்த்து வைத்திருந்த கர்ம வினைகள் எல்லாம் அந்த சொத்தாக இருக்கிறது அல்லவா? அந்த கர்ம வினையை அங்கே கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த சொத்தையும் அவனிடமே கொடுத்து விடுவோம். எதற்கு? இதை பயன்படுத்தி அவன் அந்த கர்ம வினையை அழித்துக் கொள்வதற்கு அவனுக்கு கொடுத்து விடுகிறோம். இது சமுதாயத்தில் சரியாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது சமுதாயம் அதை மாற்றிக்கொண்டிருக்கிறது. இப்போது அந்த ஒரு சடங்குகள் இந்த அடிப்படையில் செய்து வந்த அந்த சடங்குகள்லாம் இப்பொழுது பொருளாதாரம் என்ற அடிப்படையில் அதை வேறு விதமாக சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் உண்மை தத்துவம் இதுவாகத்தான் இருக்கிறது. இந்த அளவிலே இது இன்னும் இது ஒரு பெரிய ஒரு டாபிக். அந்த பிறப்புக்கு முன் பின் உயிரின் நிலை என்ற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக வைத்து இதை பேசினோம் என்று சொன்னால் இன்னும் நிறைய விளக்கங்கள் கூற முடியும். உங்களுடைய கேள்விக்கு இந்த விளக்கம் இந்த இடத்தில் போதும் என்று நான் உணர்கிறேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.